பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்களுக்கு தெரியும்ல நான். அக்கா, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நாங்க கூப்பிடுறோம். சரிங்கம்மா. நான் எல்லாமே தெரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். எந்நேரமும் பிரச்சனை, சண்டைன்னு நெகட்டிவான ஆட்கள் இருக்கிற இந்த இடத்துல இனி என் குழந்தை வளர வேண்டாம்னு நினைக்கிறேன். தெய்வானைக்கு நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கல. நீங்க இங்க இருந்து போனாதான் அவங்க இந்த வீட்டுக்கு வாழ வருவேன்னு குழந்தைய சாக்க வச்சு பாசத்தை வச்சு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க கோவத்துல என்னோட வார்த்தை தடிச்சிருமோன்னு நான் பயந்து பயந்து பேசிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி எனக்கு வர்ற கோவத்துல நான் மிருகமா மாறிட்டு இருக்கேன். அது இந்த வீட்டுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல புனிதா. அதனால நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க. துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைங்க. கபிலன், என் வீட்டுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி கபிலன் என் குடும்பத்தை விட்டு என்னால வர முடியும்? ஏங்க, உங்க குடும்பத்துல வேற யாருமே இல்லையா? ஆனா உன்ன சொத்து சொத்துன்னு பேசுறானே உங்க தம்பி மணிகண்டன், அவன் இல்ல? அவன் பாத்துக்கிட்டோம். ஏன் நீங்க இருந்தா நான் வரமாட்டேன்னு தெய்வான சொல்றாங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டோம். ஏன் நீங்க மட்டும்தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு பிறக்கும் போது ப்ளூ பிரிண்டோட பட்டா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல கபிலன், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் கபிலன். ஆனா தெய்வானையோட குழந்தையை கடத்தினவன் எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவான். அதே தாங்க நானும் சொல்றேன். கண்ணுக்கு தெரியாத அந்த கோழை எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணட்டும். நீங்க இங்க இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துட போகுது? தெய்வான குழந்தைய கடத்தினவன் இந்த வீட்டுல ஆட்கள்லாம் இருக்கும்போது தானே கடத்திருக்கான். அவன் நீங்க இங்க இருந்திருந்தா கூட கடத்திருப்பான். அப்ப நீங்க இங்க இருக்கணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க? உங்களை கையெடுத்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கா நீங்க எதுவும் சொல்லாம கொஞ்சம் கிளம்புங்க. நாம தினமும் வந்து கூட உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு போலாம். நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஆனா அந்த முடிவு நம்ம இந்த வீட்டை விட்டு போறதா இருக்கணும். கபிலன், நீங்க சொல்றதுலயுமே அர்த்தம் இருக்கு. இந்த வீடு உங்களுக்கு நிம்மதியை தரல, அது எனக்கு புரியுது. ஆனா அதே நேரம் நான் உங்க வீட்டுல இருந்தா இங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இதையே நினைச்சு நினைச்சு மனசு கிடந்து தவிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களோட நிம்மதி பெருசா என்னோட நிம்மதி பெருசான்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு உங்களோட நிம்மதி தான் முக்கியம். எனக்காக நீங்க எவ்வளவோ இறங்கி வந்துட்டீங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். யாரு என் குடும்பத்து மேல இவ்ளோ வன்மமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் உங்க கூட வந்துடுறேன். கபிலன், ப்ளீஸ் கபிலன், இதுக்கு மட்டும் நீங்க சரின்னு சொல்லுங்க. புனிதா, உங்க வீட்டுல இனிமே யாருக்கு எதுவும் நடக்காது. யாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களை பயமுறுத்துறது தாங்க நோக்கம். அதனாலதாங்க குழந்தைய பத்திரமா திருப்பி கொடுத்துட்டான். நான் இப்பவும் சொல்றேன், உங்க குடும்பத்துல யாருக்கும் எதுவும் ஆகாது. கால் பண்றான். தெய்வானை என்ன சொன்னான்னு தெரியலையே. அக்கா, சரவணா, தெய்வானைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கியா? அவ என்ன சொன்னா? இல்லக்கா, நானும் அப்பாவும் பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சரவணா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோக்கா. சரவணா, எந்த ஹாஸ்பிட்டல்? கேகே ஹாஸ்பிட்டல்க்கா. உடனே வாங்கக்கா ப்ளீஸ்க்கா.